Hey guys, நான் ஜெய். நீங்கள் நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி அட்ராக்டிவான விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 500 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் ஃப்ரண்ட்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் விசிட்டிங் கார்டு சைஸ் உள்ள கேன்வாஸு, டிசைன் ரெடி. நான் கலர் பேலட் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனில் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். நான் ப்ளீட் லைன், ட்ரிம் லைன், சேஃப்டி மார்ஜின் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேணாம், ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். ஃபைன், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் குரூப் போங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் இங்கே எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஃபில் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் Alt பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி. ஃபைன், இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ப்ரஷ்ஷை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபைன், இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து நான் ப்ரஷ்னு ஒரு ஃபோட்டோஷாப் ப்ரஷ் ஃபைல் கொடுத்துருப்பேன். அது டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் குரூப் போங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூலை பிக் பண்ணிக்கோங்க. இது இப்போ அந்த ப்ரஷ் பேனலில் வந்து நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணோம்ல அந்த பெயிண்ட் ப்ரஷ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷோட சைஸை இந்த மாதிரி வச்சு ஃபியூ கிளிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எஸ், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நம்ம இதை தான் இமேஜ் பிளேஸ் ஹோல்டராக யூஸ் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம இமேஜ் ட்ராப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட மாடல் இமேஜ் உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் மாடல் இமேஜை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விசிட்டிங் கார்டு இருந்தால் அதை நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அதை வந்து அந்த இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் ஸ்டாக் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைட் டாப்பில் ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து image 2 அப்படின்னு ஒரு .png ஃபைல் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து லெஃப்ட் சைட் டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ உங்கள் விருப்பப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை ரீசைஸ் பண்ணால் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ணலாம். கீழே நேம் அண்ட் டெசிக்னேஷன் தான் ஆட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ் ஃபாண்ட் வேணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதோட டூப்ளிகேட் காப்பி கிரியேட் பண்ண போகிறேன். Ctrl J கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதை நான் கீழே மூவ் பண்ணிட்டு வந்து அதை எடிட் பண்ணிக்கிறேன். இது என்னோட டெசிக்னேஷன் டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் எடிட் பண்ணிக்கிறேன். அதை ஸ்பேசிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் கார்டோட ஃப்ரண்ட் சைட் ரெடி. ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பிஸ்னஸ் கார்டோட பேக் சைட் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் பேக்குன்னு ஒரு PSD ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், இதுவும் டிசைன் ரெடி ஃபைல் தான். கலர் பேரல் கொடுத்துருக்கேன். ப்ளீடு, ட்ரிம் லைன், சேஃப்டி மார்ஜின் எல்லாமே நீட்டாக செட் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். ஃபஸ்ட் பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் குரூப் போங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் உங்களுக்கு விருப்பமான கலரை எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் போகிறேன். Alt பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் தான் ட்ராப் பண்ண போகிறோம். ஃப்ளவர் ஸ்டாக் இமேஜை ரைட் சைடில். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து image 3 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது .png ஃபைல், நீட்டாக க்ராப் ஆன இமேஜ் ஃபைல். இதை ஃபோட்டோஷாப்பில் உள்ள நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான இடத்த ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ரைட் சைடில் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபைன், ஒன்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணாட்டி அதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl J கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி அதை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் T எனேபிள் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல்னு கொடுங்க. இப்போ அதோட ரீசைஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் சின்னதாக்கிக்கலாம் நம்ம. நான் வந்து அதை லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ண போகிறேன் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி.
அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம், லெஃப்ட் சைட் டாப்பில் வேணால் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் ஆட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. டெக்ஸ்ட் குரூப் போங்க, ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். கலர் பிக்கரில் போய் உங்கள் விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் டார்க் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். அடுத்து உங்களோட நேம் அண்ட் டெசிக்னேஷனை டைப் பண்ணிக்கோங்க. நான் இதோட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணுறேன். Ctrl+J கொடுத்து இப்போ இதோட சைஸை ரெடியூஸ் பண்ணி என்னோட டெசிக்னேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஐகான்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் ஐகான்ஸ்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் கொடுத்துருப்பேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ டிசைன்டு ஐகான்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோல்டரை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. அந்த ஐகான் குரூப்பை வந்து நான் டெக்ஸ்ட் ஃபோல்டருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதை மூவ் பண்ணிட்டு வந்து கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஐக்கானோட கலரை சேஞ்ச் பண்ணுன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் எந்த ஐக்கான் கலர் சேஞ்ச் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேர் யூ கோ. நான் இங்கே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, பிளாக் கலரே வச்சுக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் குரூப் போய்க்கோங்க. அதுக்குள்ளார ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் நான் பிளாக் கலர் போய்க்கிறேன். எஸ், அதே ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுறேன், பட் ஸ்டைலையும் சைஸையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஸ்பேசிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நான் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட 3 டூப்ளிகேட் காப்பீஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். Ctrl+J கொடுத்து ஒன்று, அகெயின் இன்னொன்று Ctrl+J கொடுத்து இன்னொரு காப்பி, அண்ட் ஃபைனலாக ஒரு காப்பி. நெக்ஸ்ட் வந்து என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் எடிட் பண்ணிக்க போகிறேன். ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்மளோட பிஸ்னஸ் கார்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா குரூப்ஸையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபைல் போய் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் கார்டை பிரிண்ட் பண்ணால் PDF இல்லை PNG இல்லை JPEG எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.